ஒரு தங்கம் பூமியிலேருந்து வெட்டி எடுத்து கொண்டு வராங்க. அது தங்க மண்ணா இல்லை, அதில் குப்பை எல்லாம் சேர்ந்துருக்கு, மண்ணெல்லாம் சேர்ந்துருக்கு. அது எவ்வளோ தூரத்துக்கு பரிசுத்தம் பண்ணதுக்கப்புறம் அது முழுக்க தங்கமாகுது. அதுக்கு பிறகு தான் நீச்ச பங்க ராஜயோகம். இந்த நீச்ச பங்க ராஜயோகம் பெரிய லெவலில் வேலை செய்யும். நீச்ச பங்க ராஜயோகத்தினால தான் ராஜராஜ சோழன் வந்தார் அப்படிங்கிறத விட முதல்ல ஒரு அரசனாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பெற்ற புகழ், அப்போ இதெல்லாம் வந்து நீச்சபங்க ராஜயோகம் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாராஜ தனயோகம்னு ஒன்று உண்டு. நீங்கள் ஒரு வெற்றி பெறணும்னா அந்த இடத்துல ஒருத்தர் கீழே தள்ளணும், அப்போ தான் அந்த சீட்டில் போய் நீங்கள் உட்கார முடியும். இதே நம்ம மகாபாரத ராமாயண காலகட்ட கதைகளை கேட்டிங்கன்னா நீ வளருவதற்கு இன்னொரு தாழ்த்தாதுன்னு ஒரு சத்தியம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ எடுப்படுதா? நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா அங்கே சுக்கிரன் வரணும், லாரி வாங்கினீங்கன்னா பஸ் வாங்கினீங்கன்னா அங்கே சனிதான் வருவார். இதுக்கு காரு வந்து சுக்கிரன் வேணும், லாரி வந்துட்டு இதுக்கு பேரே வந்து நரவாகனங்கள்னு சொல்கிறோம். அதனால இதில் ஆக்சிடென்ட்லாம் ஆனால் இறக்க மாட்டாங்களா? தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடச்சுரை MS ராமலிங்கம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யோகங்கள் பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். பெரும்பாலும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா யோகம் அப்படிங்கிறதுல வந்துட்டு, அதுவும் ஜோதிட ரீதியாக யோகம் அப்படின்னாலே எல்லாரும் போய் வீடியோ பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்ற ஒரு விஷயமும் விபரீத ராஜயோகம், அதை பற்றி இதில் பேசலாம் சார். சார், நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நீச்சமும் இருக்கும், பட் அந்த நீச்சத்தின் மூலமாக வந்துட்டு ஒரு ராஜயோகம் வருது அப்படிங்கிறதான கான்செப்ட். அதாவது அது நீச்சம் பங்கம் ராஜயோகம். ராஜயோகம் பெறுவதற்கு கிரகங்கள் நீச்சம் பெறக்கூடாது. அப்போ நீச்சம் பெற்றிருந்தால் அது பங்கப்படணும். அப்போ பங்கப்படணும்னு என்னன்னா, ஒரு தங்கம் பூமியிலேருந்து வெட்டி எடுத்து கொண்டு வராங்க, அது தங்க மண்ணா இல்லை, அதில் குப்பை எல்லாம் சேர்ந்துருக்கு, மண்ணெல்லாம் சேர்ந்துருக்கு. அது எவ்வளோ தூரத்துக்கு பரிசுத்தம் பண்ணதுக்கப்புறம் அது முழுக்க தங்கமாகுது. அப்போது அந்த தங்கத்தோட ஒரிஜினல், அதுக்கு முன்னாடி இருந்த நீச்சம் என்பது களையப்பட்டு போச்சு. அதனால் தங்கம் ஒரிஜினல் ஆயிடுச்சு. இப்போ நீச்ச பங்கம்னு எடுத்துக்கிட்டால், உதாரணத்துக்கு செவ்வாயை பொறுத்தளவு கடகத்தில் நீச்சமாவார். ஒவ்வொரு கிரகம் எங்கெங்கே நீச்சமாகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செவ்வாயை பொறுத்தளவு கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். இந்த செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று ஒருவேளை அந்த கடகத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் 4, 7, 10 அல்லது செவ்வாய் கூட இருந்தாலும் சரி, ஒன்றில் அல்லது உச்ச பலத்தில் இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய்க்கு பலம் வந்துடும். எப்படின்னா, தான் எந்த வீட்டில் இருக்கின்றோமோ அந்த வீட்டுக்கு அதிபதி கேந்திர பலம் பெறுகின்ற போது ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு அந்த பலம் வந்துடுது. அதுக்கு பிறகு தான் நீச்ச பங்க ராஜயோகம். இந்த நீச்ச பங்க ராஜயோகம் பெரிய லெவலில் வேலை செய்யும். உதாரணத்துக்கு ஒரு சாதாரணமாக இவரெல்லாம் இனத்துக்கு உதவ போகிறார் அப்படின்னு நினைக்கிறவரை பார்த்தா எம்எல்ஏ ஆகிட்டா எப்படி இருக்கும்? பெரிய தொழிலதிபரானா எப்படி இருக்கும்? ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய மறுமலர்ச்சி மாற்றங்களை நீச்ச பங்க ராஜயோகம், திடீர் லாட்ரி மாதிரி. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு தான் செவ்வாயை குறிப்பிட்டு சொன்னேன். இப்போ நீச்ச பங்க ராஜயோகத்தில் குரு கூட வருவார், சனி கூட வருவார். ஆனால் அவங்கெல்லாம் நீண்ட கால கிரகங்கள், ஒரு 19 வருஷம் 16 வருஷ கிரகங்கள். அப்போ திடீர் யோகத்தை குறிக்கிற போது செவ்வாய்க்கு 7 வருஷம் தான் அந்த ரூலிங் பீரியடு. அப்போ செவ்வாய் ரூலிங் பீரியடில் அவர் நீச்ச பங்கமாக இருந்துட்டா அந்த 7 வருடத்தில் இந்த மனிதனுடைய முழு வாழ்க்கையும் மாற்றப்பட்டிருக்கும். அவர் என்ன நினைத்தாரோ அதன்படி மாறி இருப்பார். இப்படிப்பட்ட நீச்ச பங்க ராஜயோகம் பிரமாதமாக வேலை செய்யும். அநேகமான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்கள்ல திடீர் முன்னேற்றம் அடைந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த நீச்ச பங்க ராஜயோகம் சூப்பராக வேலை செய்யும். அதுவும் தற்காலத்தில் கலியுகத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் பிரமாதமாக வேலை செய்யும். என்னன்னு கேட்டால், நீங்கள் ஒரு வெற்றி பெறணும்னா அந்த இடத்துல ஒருத்தர் கீழே தள்ளணும், அப்போ தான் அந்த சீட்டில் போய் நீங்கள் உட்கார முடியும். அப்போ அது நீச்சம் பண்ணியாச்சு, ஒருத்தர் தள்ளி விட்டாச்சு, அங்கே போய் உட்கார்ந்தாச்சு. இதே நம்ம மகாபாரத ராமாயண காலகட்ட கதைகளை கேட்டிங்கன்னா நீ வளருவதற்கு இன்னொரு தாழ்த்தாதுன்னு ஒரு சத்தியம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ எடுப்படுதா? இல்லை. ஆகையினால் இந்த கலியுகத்தில் தற்காலத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் பிரமாதமாக வேலை செய்யும். அது எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தவிர. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தவிர ஏன் சார்? சூரியனுக்கும் நீச்ச பங்கம் கிடைக்கும். சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் வேலையை அவர் செய்வார். இது ஒரு ரகசியம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் ஐப்பசி மாதம் பிறப்பார், ரைட்டா? இப்போ சூரியன் வந்து மகர லக்னத்துக்கு 8 கூடிய அட்டமாதிபதி. அப்போ அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டார், நீச்சமாகி போகிறாரே அப்படின்னு பார்க்க தேவையில்லை. அவர் எங்கிருந்தாலும் அவருடைய வேலையை செய்வார். ஏனென்றால் இருக்கின்றதிலேயே அதிக ஒளியுடைய கிரகம், முதன்மை கிரகம், பிரதான கிரகம் சூரியன். அவருக்கு மட்டும் சில விதிவிலக்கு உண்டு. இப்போ நீங்கள் பேசியிருந்தீங்க செவ்வாயை வச்சு அந்த நீச்ச பங்கத்தை இது பண்ணியிருந்தீங்க. இப்போ ஒரு சனி இருக்குன்னா சனியோட நீச்ச பங்கம் வந்து எப்படி இருக்கும்? தொழில் ரீதியாக பெயர் புகழ், பிரம்மாண்ட வாழ்க்கை. நீங்கள் ஒரு கார் வாங்குறதுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட காலம் போய் இப்போ வீட்டில் 4 வண்டி நிற்கிது,
இல்லை 5 டிரைவர் உட்காந்துருக்குறாங்க. இது எப்படி நினைக்க முடியுது வாழ்க்கையை? இப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது நீச்சபங்க ராஜயோகம். ஒரு சென்ட் இடம் வாங்குறதுக்கே முடியல, கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி ஒரு 50 ஏக்கர் வாங்கி தோட்டந்தொரவோட சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீச்சபங்க ராஜயோகம். ஒரு சாதாரண தொழில் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. பொட்டி கடைக்கு கூட வழி இல்லாமல் உட்காந்துருந்தோம். இன்றைக்கி என்கிட்ட ஒரு 2000 பேர் வேலை செய்கிறாங்க. 10 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறேன். நீச்சபங்க ராஜயோகம். ஒரு விதமான, இன்னும் சொல்ல போனால் இப்போ சில பேர் ஒரு 5 பெட்ரோல் பங்க் வச்சுக்கிறேன்றான், இல்லை 10 வச்சுக்கிறேன்றான். தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கான், நெல்லூரில் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறேன்றான். இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம். சனி பகவானை பொறுத்தளவு அவருடைய தொழில்னு சிலதெல்லாம் இருக்குது. அந்த தொழில் ரீதியாக உங்களை வளர்த்து விடும். இந்த இரும்பு, ஆயில், கெமிக்கல் ஐட்டம்லாம் சொல்லுவாங்க. மோட்டார் சம்மந்தப்பட்டது. அதாவது நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா அங்கே சுக்கிரன் வரணும். லாரி வாங்கினீங்கன்னா, பஸ் வாங்கினீங்கன்னா அங்கே சனிதான் வருவார். ரெண்டுமே பயணம் பண்ணுறது தான். காரு வந்து சுக்கிரன் வேணும், லாரி வந்துட்டு இதுக்கு பேரே வந்து நரவாகனங்கள்னு சொல்றோம். நரவாகனம்னா ஆளுகளை ஏற்றிட்டு போறது. இது மகிழுந்து, மகிழ்ச்சியா நீங்க மட்டும் போறது. ஓஹோ. அதனால இதுல ஆக்சிடென்ட்லாம் ஆனா இறக்க மாட்டாங்களா? இறக்குறதெல்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஆனா பயணத்தின் சொகுசு தன்மை வேறையா இருக்கும். நீ கார்ல உட்காந்துட்டு உங்க குடும்ப கதையெல்லாம் பேசிட்டு போகலாம். பஸ்ல பேச முடியாது, ரகசியங்கள் பேச முடியாது, எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அதனால அந்த மாதிரி அந்த இடத்துல சனி வேலை செய்வார். ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கணும், எரிகிற பொருள் இருக்கு இல்லையா, சாதாரணமாக எண்ணெய் வியாபாரம், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வியாபாரம் பண்ணுறது கூட சனி பகவான் வேணும். அதே மாதிரி பெட்ரோல் பங்கு, டீசலு, ஆயிலு, ஃபேர் ஸ்பாட்ஸு, இது எல்லாத்துக்கும் சனி பகவான் அருள் வேணும். இந்த மண்ணை தோண்டி எடுக்கிற மினரல்ஸ் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் அவரோட கண்ட்ரோல் சனி பகவான் அருள் இருக்கணும். அப்போ இந்த மினரல்ஸ்லாம் வச்சிருக்க, மைன்ஸ்லாம் வச்சிருக்கவங்களுக்குலாம் இந்த சனி இது நிச்சயமாக பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருப்பார் தம்பி. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களா இருக்காங்களே. ஆமாம் தம்பி, சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு விதி உண்டா இல்லையா? சனி பகவான் மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா நீங்க வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டாரு. இப்போ சில நேரங்களில் நம்ம கேள்விப்பட்டோம், ரூபாய் அம்மனிலாம் அப்படிதான் வந்திருப்பாரு. ஆமாம், சில நேரங்கள் நம்மளே கேள்விப்படுறோம், எலெக்ஷன் டைமில் அங்கே இங்கே எல்லாம் பணத்தை ரோட்டில் போட்டு ஓடி விட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். இதெல்லாம் யாரா இருப்பாங்கன்றீங்க? சனி பகவானுடைய அருள். நீதிமான் தானா? நிதி மந்திரி தான் அதெல்லாம். அதே மாதிரி சனி பகவானை பொறுத்தளவு இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு தொழில் நடக்கணும்னா, இப்போ நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, நாங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல சனீஸ்வரன் அருள் இல்லாமல் 2 பேரும் இந்த தொழில் பண்ண முடியாது. எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலுக்கு சனீஸ்வர பகவானுடைய அருள் தேவை. சனி பகவான் இல்லாமல் தொழில் இல்லவே இல்லை, அவர் இல்லாமல் ஆயுள் இல்லவே இல்லை. நான் போன வீடியோவில் சொன்னேன், லக்னம் தான் ஆயுளை குறிக்கக்கூடியதுன்னு சொன்னேன். உண்மை. ஒரு குழந்தை பிறக்கிற போது லக்னம் வேலை செய்யும், பிறந்து வளர்கிற போது 8ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ 8ஆம் இடம் தான் ஆயுள். அதே மாதிரி சனி பகவான் தான் ஆயுள் காரகன். அப்போ சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன? தொழில் காரகன், ஆயுள் காரகன், ரெண்டும் அவர் தான். இது தவிர அவங்கவங்க லக்னத்தை பொறுத்தல அவரோட பிளேஸ்மெண்ட் மாறும். மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் 10 குடையவராக வருவார், தொழில் காரகன், லாபாதிபதி. ரிஷபத்தில் பிறந்தாச்சுன்னா பாக்கியாதிபதி, தனாதிபதியாக வந்துடுவார், தொழில் காரகனாக வந்துடுவார். இப்படி லக்னங்களை பொறுத்து அவரோட பொசிஷன் மாறிக்கிட்டே போகும். அது சனி பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் யோகத்தில் அசுப கிரகங்கள் பெரிய யோகம் கொடுக்காதுன்னு சொன்னீங்களே, இப்போ வந்து சனி பகவான் இவ்வளோ புகழ்றீங்களேன்னு கேட்டால், இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை பொறுத்த மட்டும் ஒரு கிரகம் கொடுக்கின்ற இடத்தில் இருந்து விட்டால், அவருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அளிக்கப்பட்டு விட்டால், அதில் அசுப கிரகங்களாக இருந்தால் இவர்கள் அள்ளி கொடுத்துருவான். வேண்டாங்கிற அளவுக்கு தொந்தரவு, அதாவது பணம் சம்பாதிச்சதுனாலே நிம்மதி போச்சுங்கிற அளவுக்கு இருக்காங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் சுப கிரகங்கள் அப்படி இல்லை. நியாயமாக தர்மமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுப்பாரு. சார், அதே போல் இப்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சமாகுது, அவங்களுக்கு அந்த நீச்சபங்க ராஜயோகங்கிறது எந்த காலகட்டத்தில் வந்து இதாகும்? இப்போ பொதுவாக பார்த்தோன்னா ஒரு சதய நட்சத்திரம் இந்த மாதிரினா ராகு தசையிலையோ இல்லை குரு தசையிலோ தான் பிறக்கவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த குரு தசையிலே வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை அதுக்கப்புறமும் அந்த புத்தி மாதிரி வரும்போது ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு ஆழமான கேள்வி இது. அது விவரமாக கேட்குறீங்களா, அது சும்மா கேட்குறீங்களான்னு தெரியல. ரொம்ப ஆழமான கேள்வி. நம்பர் 1, இப்போ குரு மகரத்தில் இருக்கிறார். இந்த மகரத்தில் குரு இருப்பதற்கு அப்போ சனி பகவான் சிறப்பாக இருக்கணும். அப்போ சனி எங்கே இருக்கணும்? துலாத்தில் இருக்கணும். அல்லது நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு 4, 7, 10 இருக்கணும். இருந்துட்டால் நீச்சபங்க ராஜயோகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது சனி தசை நடந்தாலும் குரு தசை நடந்தாலும் அந்த யோகத்தை பண்ணிக்கிட்டா சார், சனியும் குருவும் அது வேற யோகம். நீச்சபங்கத்தில் அதை பேசக்கூடாது. ஓகே ஓகே. அப்போ இந்த சனி தசை நடந்தாலும் குரு தசை நடந்தாலும் இந்த 2 யோகங்களும், இந்த நீச்சபங்க யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதில் இன்னும் கூட ஒன்று என்னன்னா, ஒருவேளை இப்படிப்பட்ட இடங்கள்ல அவர் இல்லை, குரு வந்து நீச்சமாக இருக்கிறாரு, ஜாதகத்தில் சனி உச்சமாக இல்லை, அல்லது 1, 4, 7, 10 இல்லை,
ஆனால் கோச்சார கிரகங்களை சுற்றி வராங்கல்ல, சனி பகவான் சுற்றி வருவார்ல, அப்படி வருகிற போது ஒருவேளை 1, 4, 7, 10 இருந்தாலும் நீச்ச பங்கராஜ யோகம் ஏற்படும். சரியா? அதே போல இந்த குரு பகவான் எப்பொழுதெல்லாம் சனி இருக்கிற வீட்டுக்கு கோச்சாரத்தில் 4, 7 இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறாரோ அங்கேயும் இந்த நீச்ச பங்கத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் இதில் குருதசை நடக்கணும், இல்லாட்ட நடக்காது. குருதசை நடந்து இந்த கோச்சாரங்களில் அல்லது அடிப்படை ஜாதகத்தில் இந்த சனி பகவானோட அமைப்பு இப்படி இருந்துருச்சுன்னா அந்த யோகம் வேலை செய்யும். அது 2வது தம்பி, எல்லா யோகங்களுமே வாலிபத்தில் வரணும். குழந்தை பிறக்கிற போதே பெரிய யோகம் வந்ததுன்னா என்ன செய்யும்? அந்த வீட்டிலேயே இந்த குழந்தை சில்வர் ஸ்பூனில் சாப்பிடும். அதோட அந்த யோகம் முடிஞ்சு போச்சு. வாலிபத்தில் வரணும். எப்பொழுது உங்கள் தேவைகள் ஏற்படுகிறது, இந்த சமூகம் உங்களை எங்கு எதிர்பார்க்கிறது, இப்படிப்பட்ட ஒரு வயதில், ஒரு குறைந்தது ஒரு 25 வயசு, பொருளாதாரம் இதை சார்ந்து போகிற காலம், இப்படிப்பட்ட காலகட்டத்தில் யோகங்கள் வந்தால் தான் அது மற்றவர்கள் புரியும்படி உங்கள் வாழ்க்கை வளரும். இல்லைன்னு வேணா போயிடும். இப்போ 90 வயசில் ஒருத்தர் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற போது பெரிய யோகம் வந்து என்ன ஆக போகுது? ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கேஎஃப்சி உரிமையாளருக்கு வந்துச்சு 60 வயசுக்கு மேலே தான் கேஎஃப்சிங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சி அவர் ரொம்ப பெரிய உலகம் போற்றும் கோடீஸ்வரன் ஆகிற வரைக்கும் ஆனார் இல்லை சார். இப்போ அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரியான ஒரு இதாக இப்படித்தான் அது நீச்ச பங்க ராஜயோகம் இருந்திருக்கும். அந்த 60 வயசுக்கு அப்புறம் ஒரு 16 வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி குரு மகாதசை வந்திருக்கோம். அடித்து தூள் கிளப்பி பெரிய லெவலில் கொண்டு விட்டுருக்கோம். ஏன்னா பொதுவாகவே குருன்னு சொன்னாலே சுவை கிரகம், சந்திரன் சுவை கிரகம், சந்திரன் வாடிக்கையாளர் கிரகம். அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்க்கிற போது ஒரு மனிதனை பெரிய லெவலில் கொண்டு விட்டுரும்ல. ஓகே சார். இப்போ தொழில் கிரகங்கள்னு சிலதெல்லாம் இருக்குது. 9 கிரகங்களுக்கும் தொழிலை நிர்மாணக்கூடிய சக்தி உண்டு. அப்போ இந்த 9 கிரகங்களில் யார் யார் எதற்கு சம்பந்தப்பட்டவங்கள்? இப்போ அடிப்படையாக சந்திரன் எடுத்துக்கிட்டால் வாடிக்கையாளர் கிரகம். அப்போ சந்திரன் வந்து நீச்சமாகி போச்சுன்னா நாங்களே சொல்லுவோம், தம்பி நீ ரொம்ப பேர் எதிர்பார்க்காத, சத்தம் இல்லாமல் நீங்கள் அது வேலைக்கு போயிடு, இல்லை சத்தம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் உதவிக்கு வருது. இப்போது இந்த நீச்சபங்க ராஜயோகம் பற்றி நீங்கள் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய இடத்துக்குலாம் ஒருத்தவங்க கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது, ராஜராஜ சோழனுடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்லாம் நிறையா படித்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அவர் இன்றைக்கும் அவருடைய பெயர்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் போற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவர் வாழ்ந்த காலம் தாண்டி இவ்வளோ வருஷங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி நீச்சபங்குங்கிறது வந்து வேற என்னென்ன மாதிரியான வேலைகள் பார்க்கும்? அதாவது பாசிட்டிவ் மட்டும் இல்லாமல் நெகட்டிவ்ஸ் இருக்கணும். இல்லை, நீச்சபங்க ராஜயோகத்தினால தான் ராஜராஜ சோழன் வந்தார் அப்படிங்கிறத விட முதல்ல ஒரு அரசனாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பெற்ற புகழ், அவரோட விஸ்தீரணம் கம்போடியா வரைக்கும் போயிருக்கிறாரு, கேள்விப்படுறோம். அது உண்மையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நீச்சபங்க ராஜயோகம் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாராஜ தனயோகம்னு ஒன்று உண்டு. மகாராஜ யோகம், தனயோகம்னு ஒன்று உண்டு. இந்த மகாராஜ யோகம் இருந்தால் அடக்கி ஆள்றது. அந்த காலத்தில் ராஜாக்கள்னு இருந்தாங்க, சக்கரவர்த்திகள் இருந்தாங்க, பேரரசுகள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கு போனால் ஒரு உலகத்திலே 4 கண்ட்ரி வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது. அவங்கெல்லாம் சக்கரவர்த்திகள் மாதிரி. இது சின்ன சின்ன குட்டி நாடுகள்லாம் இருக்குது, நம்மளை சுற்றி ஏராளமான நாடுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ராஜாக்கள் மாதிரி. அப்போது இப்படிப்பட்ட நிர்மாணங்களை உருவாக்கணும்னா மகாராஜ யோகம் வேணும், மகா தனயோகமும் வேணும். உருவாக்குறதுக்கு பணம் வேணுமே. இங்கேருந்து கம்போடியா வரைக்கும் போகணும்னா சும்மா பட்டி கிடந்து போக முடியுமா? அந்த காலத்தில் எவ்வளோ செலவு பண்ணி இங்கேருந்து போய் சேரணும். அப்போ மகா தனயோகம் இருக்கும், மகாராஜ யோகம் இருக்கும், சக்கரவர்த்தி யோகம் இருக்கும். இத்தனை யோகங்களும் அவர்கிட்ட இருந்திருக்கும். ஒருவேளை நீச்ச பங்க ராஜயோகமும் இருக்கும். அப்போ இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தோட அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சடன் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஐயா மோடி ஐயா ஜாதகத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் உண்டு. இப்போ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட குஜராத்தில் ஒரு 15 வருஷம், இங்கே வந்து ஒரு 15 வருஷம், இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியல. உலகம் பூரா போறாரு வராரு. இப்படிங்கிற அது அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்காம ஒரு தனிப்பட்ட மனிதனாக பார்த்தால் அவருடைய வெற்றி என்பது மிக பிரம்மாண்டம் இல்லையா? 7.5 நடக்கும்போதே பிரதமர் ஆனார்ல சார் 2014. அப்போ இது என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா இந்த நீச்சபங்க ராஜயோகம் அவ்வளோ அருமையாக வேலை செய்யும். நீச்சபங்க ராஜயோகத்தை எதிரிகளால் வெல்ல முடியாது, அவங்களா விட்டுட்டு போனா தான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாற்றல் உருவாக்குறதெல்லாம் நீச்சபங்கத்துக்கு கிடைக்கும். ஏன்னா அதில் 2 கிரகங்கள் சம்மந்தப்படுது. இப்போ ஒரு யோகத்தை உருவாக்குதுன்னா, இப்போ நான் முதல்ல சொன்ன சந்திரன்லேருந்து 6, 7, 8 சுபகிரகங்கள் இருந்தால் நல்லதுன்னு, அதில் ஒரு கிரகத்தின் திசை வரணும்னு. அப்போ அந்த ஒரு கிரகம் தான் அவருக்கு வேலை செய்யும். இந்த நீச்ச பங்கம் என்று சொல்லுகிற போது 2 கிரகங்கள் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று நீச்ச பெற்ற கிரகம், அவனை நீச்ச பங்கம் பண்ணின கிரகம் ஒருத்தர் இருக்கு. இந்த 2ம் இணைகின்ற போது வலதுகரம் இடதுகரம் 2ம் போராடினா எப்படி வெற்றி பெற முடியுமோ இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அங்கே அள்ளி கொடுத்துரும்.
சார் நீங்கள் நீச்சபங்க ராஜயோகம் பற்றி இவ்வளோ கிளியர் கட்டாக யாரும் பேசியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல, செமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு யோகங்களாக பற்றி பேசலாம் சார். நன்றி சார். நன்றி தம்பி.